ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம புதினா நட்டு வச்சா எனக்கு மட்டும் வரவே இல்லை, நான் வேரோடய நட்டு வைக்கிறேன், ரொம்ப அழகாக கரெக்டாக வச்சாலும் எனக்கு மட்டும் சுத்தமாக வளரவே மாட்டுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக நான் எப்பொழுதும் சொல்லக்கூடிய டிப்ஸு இதுதாங்க. புதினா எப்படி நடுறது அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. சில குட்டி குட்டி நுணுக்கங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக புதினா நல்லா செழிப்பாக வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்துலேருந்து கட் பண்ணி எடுத்த புதினாலேருந்து கொஞ்சம் வேரோடு இருக்குது, வேர் இல்லாததும் காட்டுறேன். நீங்கள் வேரோட வச்சு கூட வரமாட்டுது அப்படின்றீங்கன்னா அதை நம்ம செய்கிற ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கலாம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் கார்டன்லேயும் ரொம்ப அழகாக புதினா வளர்க்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நட்டு வச்சு பாருங்கள். எனக்கு ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் சொல்லி கொடுத்து எங்களுடைய கார்டனில் இப்போ புதினா ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. இதில் நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா ஒன்று வேரோடு இருக்கும், சிலதில் வேர் இருக்காது. நல்ல ஒரு தடிமனான குச்சை எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலீஸாக அந்த பகுதிகளில் தண்டே இருக்காது. நம்ம ஒரு 10 குச்சி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 8ஆவது முளைக்கணும். அந்த அளவுக்கு இப்படி நீங்கள் வச்சு பாருங்கள். நான் இப்போ கட் பண்ணி எடுத்ததில் வேர் பகுதின்னு பார்த்தீங்கன்னா அந்த கணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க முக்கியம். இதில் பாருங்கள், கட் பண்ண இடத்துல எந்த ஒரு கணுவும் இல்லை. கணு பகுதின்றது அந்த இலைங்கள் கிள்ளி இருப்போம் பார்த்தீங்களா, அந்த குட்டியாக மோடு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கண்டிப்பாக மண்ணில் நம்ம ஊனி வைக்கணுங்க. மேலோட்டமாக தண்டு பகுதி மட்டும் வச்சோம்னா கண்டிப்பாக வேர் பிடிக்கவே பிடிக்காது. இந்த கணு பகுதின்றது ஒன்றுலேருந்து ஒரு 2ஆவது மண்ணுக்குள்ளே நல்லா இறங்குற மாதிரி சாய்ச்சி வச்சு விடுங்க. இப்போ நான் வேரோட வைக்கும்பொழுது கீழே ஒரு கணு பகுதியும் உள்ளே இறங்குது, மேலே ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் கணு பகுதியும் மண்ணுக்குள்ளே இறுக்கமாக வச்சுருக்கிறேன். எந்த வித மண் கலவையாக இருந்தாலும் புதினா இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் தொட்டியில் தான் வைக்கணும்னு இல்லை, ஒரு சின்ன வாட்டர் கேனில் இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் வைக்கலாம். நான் வைக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் 2 கணுவாவது உள்ளே போகும், இல்லை ஒரு கணு பகுதியாவது நல்ல மண்ணுக்குள்ளே இறங்கணும். ஏன்னா அங்கே தாங்க வேர் பிடிக்கும். இன்னொரு டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் போட்டு வச்சு வேர் பிடிச்சதுக்கப்புறம் எடுத்து நட்டு விடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த கணு பகுதியில் தான் பிடிக்க ஆரம்பிக்கும். அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக நட்டாலே ரொம்ப ஈஸியாக நீங்கள் வளர்த்து வரலாம். நம்ம புதினா நடும்பொழுது நல்லா சாய்வாக வைக்கணும், ஏன்னா அந்த கணு பகுதியில் தான் மண்ணில் பட்டு வேர் பிடிக்க ஆரம்பிக்கும். புதினா நட்டு வைக்கும் பொழுது ரொம்ப டைரெக்டான சன்லைட் படுற இடமா வச்சிங்கன்னா அந்த தண்டு வந்து சீக்கிரம் கருக ஆரம்பிக்கும். ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஷேடான இடத்துல வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. மண்ணில் ஓவராக ஈரம் ஊற்ற வேண்டாம், லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணாலே போதும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் புதினா வராமல் இருக்கவே இருக்காதுங்க. என்னுடைய கார்டனில் எப்படிலாம் புதினா வளர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய், ஹாவ் ஏ ப்ளசன்ட் டே.